இந்த திருத்தலம் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிவத்தலம். இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் வரகுண பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் தேர்ல போயிட்டு இருக்காரு. இந்த தவறுக்கு பாண்டிய மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது. கடைசியா ஜோசியர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மட்டும்தான் வரகுண பாண்டியர் சோழர்களை வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனேயே அந்த பிரம்மகத்தி அப்படிங்கிறது கிழக்கு கோபுரத்தோட நின்றுது. ஏன்னா உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது நியதி. சிவபெருமானுடைய சக்திக்கு பயந்து வெளியிலேயே நின்னதான். நிறைய தோஷங்களால் துன்பப்படக்கூடியவர்கள், நிறைய பாவங்களை எல்லாம் செய்து புண்ணியத்தை தேடி அலையக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தா மருத மரம் இந்த கோயிலுக்கு தல விருட்சமா இருக்கு. அகத்தியர் வழிபட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு 27 நட்சத்திரங்களும் வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தினம் ஒரு திருத்தலம் என்ற வரிசையில் ஒவ்வொரு திருத்தலமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். பஞ்சபூத தலங்கள், வீரட்டான தலம், சப்தவிடங்க தலங்கள், இப்படி பல திருத்தலங்களை சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு மகாலிங்க சுவாமி என்று சொல்லக்கூடிய திருவிடைமருதூர் ஆண்டவனை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருத்தலம் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிவத்தலம். இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் மகாலிங்க சுவாமியாகவும் அம்பிகை பெரு நல முளையம்மை என்ற திருநாமத்திலும் நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு தல வரலாறு என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, வரகுண பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னர் தேர்ல போயிட்டு இருக்காரு. அப்போ போய் கொண்டிருக்கிற போது அவருடைய தேர் காலில் ஒரு பிராமணர் நசிந்து உயிர் விட்டுறாரு. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, செய்தது தவறு. இந்த தவறுக்கு பாண்டிய மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது. இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச உடனே பல திருத்தலங்களுக்கு போறார் மன்னர். எங்கேயுமே அந்த பிரம்மகத்தி தோஷம் விடுபடவே இல்லை. அப்படி கடைசியாக ஜோசியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோழ நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மட்டும்தான் இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சோழ நாட்டில் இருக்குது. இது பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிலிருந்து மன்னன் சோழ நாட்டுக்கு வரணும்னா பல படைகளை தாண்டி வரணும். இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பகையாக இருக்குது அந்த சூழலில். அப்போ எப்படி போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற போது பாண்டியருக்கும் சோழருக்கும் போர் மூழ்கிறது. இந்த போரில் பாண்டியர் என்ன பண்ணுறாரு, வரகுண பாண்டியர் சோழர்களை வெற்றி பெற்றுறார். வெற்றி பெற்ற உடனேயே சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவிடைமருதூர் ஆண்டவனை முதலில் தரிசிக்க வேண்டும் சொல்லி தன்னுடைய தேரை செலுத்துறார். நேராக இந்த இறைவனை வழிபடுறாரு. கிழக்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே போகிறார். அப்படி போன போது இவரை பிடித்து பின்னாடியே சுத்துச்சு இல்லையா பிரம்மகத்தி தோஷம். அந்த பிரம்மகத்தி அப்படிங்கிறது கிழக்கு கோபுரத்தோட நின்றுது. ஏன்னா உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது நியதி. இறைவனை பார்க்கக்கூடாது பிரம்மகத்தி அப்படிங்கிறது. அது பயந்து, சிவபெருமானுடைய சக்திக்கு பயந்து வெளியிலேயே நின்னதான். இந்த வரகுண பாண்டியன் உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் வெளியே வர முற்படுறாரு. அப்போ சிவபெருமானுடைய அசரீரி ஒலிக்குது. என்ன அசரீரினா, உன்னை பிடித்த பிரம்மகத்தி வெளியில் காத்திருக்கு. நீ மீண்டும் அதே வழியில் போன அப்படின்னா உன்னை மீண்டும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொள்ளும். எனவே நீ மேற்கு கோபுரத்தின் வழியாக செல்ல கடவுது அப்படின்னு சொல்லி அசரீரி ஒலிக்குது. இதை கேட்ட உடனே மன்னன் மேற்கு கோபுரத்தின் வழியாக வெளியே போகிறாரு. போன மன்னனுக்கு பிரம்மகத்தி தோஷம் விடுபட்டுருது. அப்படி விடுபட்ட பிறகு தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோயிலுக்கு பல விதமான திருப்பணிகளை செய்து இந்த கோயிலை மிக அழகாக மாற்றி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே போல் இன்றைக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கிழக்கு கோபுரத்தின் வழியாக உள்ளே போவீங்க. ஆனால் வெளியில் வருகிற போது கிழக்கு கோபுரத்தின் வழியாக வெளியில் வரமாட்டீங்க, மேற்கு கோபுரத்தின் வழியாக தான் வெளியில் வருவீங்க. அது இன்றைக்கும் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. நிறைய தோஷங்களால் துன்பப்படக்கூடியவர்கள், நிறைய பாவங்களை எல்லாம் செய்து புண்ணியத்தை தேடி அலையக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தால் தோஷங்கள் கிழக்கு கோபுரத்தின் வழியாகவே நின்று கொள்ளும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும், பாவங்கள் எல்லாம் கிழக்கு கோபுரத்தில் நின்று இறைவனை தரிசித்த பிறகு வெளியே வருகிற போது புண்ணியத்தை அடையக்கூடிய ஒரு பலனையும் கொடுப்பதாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மருத மரம் இந்த கோயிலுக்கு தல விருட்சமா இருக்கு.
அகத்தியர் வழிபட்ட திருத்தலம் 7 பிரகாரங்களை கொண்டு மிக அழகான பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயிலாக இருக்குது. இந்த ஊரே ஜாதக அமைப்பு முறையான ஒரு ஊராக இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் அதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இவ்வளவு பெருமைகள் கொண்டது தான் இந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு 27 நட்சத்திரங்களும் வழிபட்டதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இந்த இறைவனை வழிபட்டு வலம் சென்றால் 27 நட்சத்திரங்களையும் வழிபட்ட பலனை அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் இந்த கோயிலுடைய வரலாறு இன்னும் நீண்டு கொண்டே போகுது. இப்படிப்பட்ட இந்த அழகான திருத்தலத்தை நம்முடைய ஆரோ டிவைன் அன்பர்கள் சென்று இறைவனை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களையும் பெறும்படி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.